ஃபஸ்ட்டு உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி ரிசல்ட்ஸ், நீங்கள் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு வர சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வருதா? ஃபீமேல் சென்ட்ரிக் படம் ப்ரொடியூஸ் பண்ண வரத்துக்கு கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸே கம்மி. அண்ட் அந்த விதத்தில் வந்து அதை அந்த நம்பிக்கை வச்சு அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணி அந்த படம் நல்லா ஓடணும். அண்ட் இட் ஹேஸ் டு பி இட் ஹேஸ் டு பி அ ப்ராஃபிட்டபிள் வென்ச்சர் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். அப்போ ப்ராஃபிட்டபிள் வென்ச்சர்ஸ் இருக்கும்போது தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் ஹீரோயின்ஸ் வச்சு பேஸ் பண்ண கதைகள் வந்து இங்கே எழுதப்படும். நிறைய எழுதிட்டுருக்காங்க, பட் ப்ரொடியூஸ் பண்ணி இட் வில் கம் இன் டு த பிக்சர். ஸோ எனக்கு வந்து மை மெயின் இன்டென்ஷன் இஸ் டு டூ குட் ஃபில்ம், கண்டென்ட் ட்ரிவனாக இருக்கணும். அண்ட் இட் ஹேஸ் டு அட்ராக்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் இட் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட். ஒரு டேக் அவேவாக நம்ம ஒரு படம் பார்த்துட்டு ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும். இப்போ நான் கதை கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக படுறது வந்து ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும். பிகாஸ் இது என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கனா பண்ணேன், இப்போ காப்பி ரணசிங்கம் பண்ணேன், அப்புறம் திட்டம் 2 பண்ணியிருக்கேன், அப்புறம் இப்போது பூமிகா. ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் சூஸ் பண்ணும்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு என்னது, அது ஒரு கண்டென்ட் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து யாரும் கம்ப்ளைண்டாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் தெரியல, எல்லா படங்களும் எல்லாருக்கும் பிடிக்கணும் ஒரு ரூல் இல்லைங்க. சில பேர் உங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் போகும், சில பேர் கழுகழி ஊற்றுவாங்க, சில பேர் கொண்டாடுவாங்க. ஈச் பர்சன்ஸ் பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் அ மூவி இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஹியர். நம்ம எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் ஆடியன்ஸ் ஷுட் லைக் யூ ஃபிலிம் அப்படின்றதுனால தான் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பூமிகாவில் தான் அந்த வாவ் ஃபேக்டர் என்னன்னு சொல்ல முடியுமா? பூமிகாவில் வாவ் ஃபேக்டர் வந்து இட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டுங்க. ஈக்கோலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய வந்ததில்லைன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்குமே I have not seen it. It's one of its kind. So and this movie நீங்கள் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் you will definitely நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மரம் செடி கொடி அது மாதிரி இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் you will want to nourish it. ஓகே, இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் you will want to conserve it அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஓகே ரஜிந்தர் சார், இப்போது உங்களுடைய ஃபஸ்ட்டு படம் வேதாளம் சொல்லும் கதை, அதோட ட்ரெய்லர் பார்த்தது, இப்போ இன்மை நவரசால பார்த்தது, அப்புறம் இந்த படம் எல்லாத்துலேயுமே இந்த அமானுஷ்யம்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குது. அது கரெக்டாக? அது ஆக்சுவலாக அதான் சொன்ன, அது ஒரு மாதிரி அமைஞ்சது. அது எப்படி சொன்னீங்கன்னா, நான் வேதாளம் சொல்லும் கதையில் ஆமாம் ஒரு மெத்தலாஜிக்கல் இது இருக்குது, ஆனால் அதுவும் எக்ஸாக்ட் அமானுஷ்யம் கிடையாது. அது ஓகே ஒன்று இருக்குது, நீங்கள் என்ன இடமும் ஒன்று ரிவீல் தட் ரைட்னா. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பூமிகா பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. பூமிகா வந்து ரொம்ப முன்னாடி பண்ணி நான் முடிச்சு வச்ச ஸ்கிரிப்ட், நான் பிச் பண்ண ஸ்கிரிப்ட், பிளான் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் வேறு. பூமிக்காவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் லைக் அகைன் ஐஸ்வர்யா வந்து ஸோ வேதாளம் சொல்லும் கதை முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் லைக் ஷி வாஸ் ஆஸ்கிங் ஏதாவது நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அண்ட் ஸோ இட் ஹேப்பன்ட் ஆர்கானிக்கலி. இன்மை பொறுத்த வரைக்கும் ஸோ வேதாளம் பூமிக்கா முடிச்சதுக்கப்புறம் தான் இன்மை போனேன் நான். இன்மை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபியர்னுங்கிற டாபிக் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, நான் சூஸ் பண்ணி தான், அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன், நான் சூஸ் பண்ணி ஃபியர் சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் நான். ஏன்னா அது வந்து மணி சார் வந்து சித்தார்த்துக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் இது பண்ண சொல்லி. ஸோ அவர் வந்து சித்தார்த் வந்து இல்லை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாரு. ஸோ கேட்கும்போதே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியர்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அஃப்கோர்ஸ் லைக் நான் உங்களுக்கு அங்கே இட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் ஒரு விஷயம் கான்ஷியஸாக இருந்ததுன்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாரர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜான்ரா நான் வந்து கான்ஷியஸாக வந்து ஹாரராகவோ த்ரில்லராகவோ இருக்கக்கூடாதுன்னு அது டிசைட் பண்ணேன் இன்மை வந்து. ஏன்னா எனக்கு இது ஏற்கனவே ரெண்டு பாயிண்ட். ஒன்று வந்து பூமிகா லைக் ப்ராப்பர் ஆல்மோஸ்ட் ஹாரர் இருந்ததுனால வந்து ஸோ வி வாண்டட் டு டூ அ ஃபில்ம் அபவுட் ஃபியர். உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ ஹாரர். ஃபியர் என்ன பண்ணும் உங்கள் மைண்ட்லங்கிறது. ஸோ இட்ஸ் மோர் லைக் அ ட்ராஜடி. ஓகே, ஸோ அந்த ட்ராஜடியில் ஒரு ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடியில் ஃபியர் நுழைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இன்மையோட ஐடியா. அது சும்மா எனக்கு எல்லா ஜான்ராஸும் பிடிக்கும். எனக்கு வந்து அதான் ஒரு சில ஜான்ராஸ் நான் கை வைக்க மாட்டேன், ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா ஜான்ராஸும் நான் பார்ப்பேன். அதனால் பட் இனி வரப்போ அதான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் டெஃபினட்டாக இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன். அதுவும் ஓடிடினாலே இப்போ வந்து த்ரில்லர் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் ஜானர் மாதிரி. இல்லை உங்களுக்கு அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு என்ன ஓடிடி உங்களுக்கு வீட்டில் உட்காந்து பார்க்கறது. உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு திடீர்னு இப்போ எனக்கு நானே சொல்கிறேன், இட்ஸ் லைக் நைட்டு போய் திடீர்னு நமக்கு தூக்கம் வரல இது வரல ஏதாவது படம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு த்ரில்லரோ ஹாரரோ தான் போகும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபேமிலியோட குரூப்பாக போகும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு க்ரௌட் மென்டாலிட்டி வந்தீங்கன்னா யூ வாண்ட் டு வாட்ச் அ காமெடி, யூ வாண்ட் டு வாட்ச் அன் என்டர்டைன்மெண்ட்.
ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ஓடிடி ஸ்பேஸில் அது அதிகமாக பார்க்கப்படுதுங்கிறத வந்து நான் நாட் சர்ப்ரைஸ்ட் ஆக்சுவலி. ஓகே ஓகே. இவன் படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது திடீர்னு வந்து பென்குயின் கொஞ்சம் வந்துட்டு போச்சு. ஒரு ஹில் ஸ்டேஷன், அங்கே வந்து ஒரு ஹாரர் ஃபீல்னும் போது ஆடியன்ஸுக்கு அப்படி ஃபீல் ஆகும்போது ஓகே மேபி படம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அது வேறு மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் கதை கேட்கும்போது இப்போ தான் ஒரு கதை அந்த மாதிரி ஓகே பண்ணியிருக்கீங்க, எடுத்திருக்கீங்க. இதே மாதிரி ஒரு கதை அகைன் பிச் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அது வேறு மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு தோணுச்சு அது மாதிரி சிமிலாரிட்டிஸாக ட்ரிவன் பண்ணுவாங்க வேண்டான்ற மாதிரி ஏதாவது இனிஷியலாக? வெரி ஓப்பன் மைண்டட் அண்ட் டிரெக்டர் ஓரியன்ட் கம்பெனிங்க. ஸோ லவ் படம்னா 2 லவ் ஸ்டோரி நல்லா இருந்தால் பண்ண தான் போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு இருக்கும் சம்மந்தம் இல்லைன்ற. ஸோ தெர் ஆர் ஃபியூச்சர் இது என்னென்னா நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப்பை வச்சு தான் இந்த கம்பேரிசனே வருது. ஸோ ஆப்வியஸாக ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் போத் ஃபிலிம்ஸ் வர் ஷார்ட் பேரலி. இது முடிச்ச உடனே அதுவும் இல்லை, பென்குயின் பண்ணும்போது ஆமாம் இது 2 years ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம், வெயிட்டிங் ஃபார் த தியேட்ரிக்கல் ரிலீஸ். போன மேல தியேட்ரிக்கல் ரிலீஸ் இல்லை அப்போனா அப்போ இன்னும் கூட நான் இது வந்து அப்ராப்ரியேட்டான கொஸ்டின் தான் ஆக்சுவலாக. எப்படி பேரலாக வந்து எக்ஸாக்ட்லி. ஸோ என்னென்னா கதை மட்டும்தாங்க. இஃப் வி லைக் த ஸ்கிரிப்ட் வி கோ ஃபார் இட். நாங்கள் அதில் வந்து இப்போ இப்படி ஒன்று பண்ணியிருக்கோம் அதனால் இப்படி ஒன்று உடனே பண்ண வேண்டாம், அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் ட்ரிவன் கம்பெனியே கிடையாது. பிடிச்சிருக்குன்னா வி லாக் இட், வி லாக் த கேலண்டர். ஒன்ஸ் வி லாக் இட் அந்த கேலண்டர் முடிச்சுட்டு தான் அடுத்தது கேட்போம். சப்போஸ் அடுத்தது ரெண்டு வந்து நீங்கள் ஒரு இன்டலெக்சுவலாக இல்லை ஒரு காமெடி ஜானரில் வந்தால் கூட பிடிச்சிருந்தா பண்ணிடுவோம். ஸோ தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இந்த கம்பெனிங்க. பட் இப்போ பென்குயினுக்கான விமர்சனங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஆஃப்டர் தாட்ஸ் இருந்ததா? இல்லை கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா பென்குயின் விமர்சனங்கள் வந்து சில விஷயங்கள் ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. வி லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். ஏன்னா நம்ம ஒரு கதை எல்லாருமே கேட்கும்போது ஒரு நரேஷனில் பிடிச்சி பண்ணுற விஷயம், அதில் வந்து டிரெக்டராக அவருக்கு ஒரு லேர்னிங் இருந்துச்சு, ப்ரொடியூசராக எங்களுக்கு ஒரு லேர்னிங் இருந்துச்சு. ஐ திங்க் வி டேக் த லேர்னிங் அண்ட் வி மூவ் ஃபார்வர்ட். அவ்வளோதாங்க. மேம் இப்போ வரிசையாக வந்து லாஸ்ட் 1 yearல ஓடிடி ரிலீஸ் உங்களுக்கு அடுத்தது எல்லாமே தியேட்டருக்காக எடுக்கப்பட்ட படங்கள் தான், வேறு வழி இல்லாமல் ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ஏதோ ஒரு சின்ன வருத்தம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குங்க. எனக்கு பெரிய வருத்தம் வந்து காப்பே ரணசிங்கம் வந்து தியேட்டரில் வரல. அதை பற்றி கேட்கலாம் நினச்சேன். சரி நீங்கள் சொல்லுங்கள். பெரிய வருத்தம் இருக்குது. பிளான் பி வந்து நானும் விக்னேஷ் பேசும்போது ஓகே இது ஓடிடிக்கு ஓகே ஆப்டான படம் தான். ஏன்னா அந்த படம் ஓடிடியில் கன்ஃபார்மாக அது ஒர்க் அவுட் ஆகுன்றது அவரோட பிலீஃபும் எனக்கும் அது வந்து பெரிய ஓகே இது ஓடிடிக்கான ஒரு கண்டென்ட் மாதிரி இருந்தது அது. பட் எனக்கு காப்பேவும் பூமிக்காவும் வந்து தியேட்டரிக்கல் வந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா முயற்சி பண்ணாமல் இல்லைங்க. கேஜிஆர் ராஜேஷாக இருக்கட்டும், தங்கமான ப்ரொடியூசர், அவரும் ரொம்ப ட்ரை பண்ணார் தியேட்டருக்காக, ரொம்ப ட்ரை பண்ணார். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல செம்ம லாக்கு இன்னும் இன்டென்ஸாக இருந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலி அந்த டைமில் தான் பூமிக்காவும் ரெடியாக இருந்தது. கார்த்திகேயனும் சரி ரொம்ப ட்ரை பண்ணார். ஒரு படத்தை ஒரு பிளாட்ஃபார்மில் கொடுத்துட்டு திரும்பி வாங்கி நான் தியேட்டரில் தான் பண்ணுவேன்னு சொன்னார்னா அப்போ பார்த்துக்கோங்க. சில படங்கள் வந்து ஓடிடிக்கு ஓகேங்க, சில படங்கள் இப்போ சார்பேட்டா வரும்போது ஐ ஃபெல்ட் நான் பார்க்கும்போது அட பாவீங்களா இது தியேட்டருக்கான ஒரு கண்டென்ட்டு, தியேட்டரில் வந்திருந்தால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. சில படங்கள் ரியலி வி வாண்ட் டு வாட்ச். ஏன்னா சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லுங்க காப்பே ரணசிங்கம் வந்து நான் தியேட்டரில் பார்க்குறேன், சத்யம் தியேட்டரில் போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது ஒரு டைலாக்கும் கை தட்டி கொண்டாடும் போது என் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. பிகாஸ் வி புட் ஸோ மச் எஃபர்ட்ஸ் இன் ஒன் ஃபிலிம் அண்ட் ஃபீமேல் சென்ட்ரிக். நான் ஆல்ரெடி சொன்னேன் அதுக்கான அந்த படங்கள் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகுது. இட்ஸ் நாட் ஈஸி. அது ஒரு பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கில் ஐ டோன்ட் வாண்ட் டு திரும்பி ஏதாவது எப்படியாவது தியேட்டரில் பார்த்துடலாம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். எங்கள் ப்ரொடியூசர்ஸ்லாம் ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. கார்த்திகேயனாக இருக்கட்டும், ஐ வில் நாட் blame them at all. We made an honest attempt. ஆக்சுவலாக மேலே டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். செகண்ட் வேவ்லாம் யாருமே எதிர்பார்க்கலங்க. அண்டு படம் ஹவு லாங் at the end of the day it has to reach the audience. ஓகேங்களா? அண்ட் when we take a call, அது பென்குயினாக இருக்கட்டும் இல்லை பூமிக்காக இருக்கட்டும், I as a producer will ensure, will call everybody, not just the director and the lead actor. I am talking about the cinematographer, art director, and the HODs. I call them as a Magnificent Seven, and also the actors, other actors, who are into it. அவங்கள்ட்ட கேட்டு, and if the votes are more than in the majority, நான் தான் அந்த டிசிஷனுக்கே போவேன். அந்த அளவுக்கு we respect the talent here. And அது இருக்கும்போது தான் then we took that call. And I also believe this particular film in the ரெண்டு platform are the right platform to present it as well, considering theatre இல்லைன்றதுக்கும். So sometimes we have choices, sometimes we don't have choices. இப்போ இது ஒரு ஓடிடி ரிலீஸ்னு முதல்லயே தீர்மானமாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃபிலிம் மேக்கிங்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்திருக்குமா? ஏதாவது மாற்றிருப்பீங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது எனக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு
ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கி இருக்க வர லைக் டெலிவிஷன்ஸ் ஆகட்டும் லைக் ஓஎல்இடி. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4K 2K ரெசல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவிஷன்ஸே கொடுக்குது. ஸோ அதனால் ஃபில்ம் மேக்கிங்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்திருக்காது எனக்கு. இப்போ அது வந்து உங்களுக்கு டியூரேஷன் வைஸ் இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிம்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதோட அப்ரோச்சே கொஞ்சம் வேறு மாதிரி, உங்களுக்கு அதோட லைக் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஃபார்மேட்டே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் இது வந்து மீடியம்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஈவன் அட் எண்ட் ஆஃப் த டே ஸோ எங்களோட கலர்ஸ் பாலாஜி கோபால் எப்பவுமே ஒன்று சொல்லுவார், கிரேடிங் முடித்த உடனே ஃபில்மோட கிரேடிங் முடித்த உடனே அது இமீடியட்டாக ஓடிடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஓடிடி கிரேடிங்க்குன்னு உட்காரணும். ஏன்னா வாட் எவர் செட் அண்ட் தென் தேட்டரில் வந்து நீங்கள் படம் நல்லா இருந்துச்சுன்னா 1 வீக், ரொம்ப நல்லா இருந்து சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா 2 வீக்ஸ், ஓடிடியில் தான் பெர்மனெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம யாருக்காவது அந்த படத்தை ரெஃபர் பண்ணுறோம்னா அங்கே தான் பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் வந்து இல்லை டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அசைட் நான் ஸ்டோரி டெல்லிங்கில் கேட்குறேன், உங்களுடைய ஸ்க்ரீன் பிளேயில் அப்படி கேட்குறேன். இல்லை என்னால் அப்படி சொல்ல முடியாது என்னால். ஏன்னா உங்களுக்கு அகைன் உங்களுக்கு ஓடிடி இஸ் என்ன சொல்கிறதுன்னா ஒரு இட்ஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு தேட்டர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இட்ஸ் பீன் தேர் ஃபார் லைக் மோர் தென் 100 years. இல்லை மோர் தென் ஆல்மோஸ்ட் லைக் 150 years தொடுத்து இப்போ தேட்டர்ங்கிற இது. ஸோ தேட்டரில் வந்து எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாதுன்னு பார்த்து கீத்து லைக் என்னெல்லாம் அனலைஸ் பண்ணி எந்தெந்த ரீஜனில் எது ஒர்க் ஆகலைன்னு இட்ஸ் லைக் வி ஹேவ் அ ஹியூஜ் ஹிஸ்ட்ரி அண்ட் we have a great tradition உங்களுக்கு all across the world, not just here. அண்ட் உங்களுக்கு இந்த தமிழ் சினிமாவில் வந்து தேட்டரில் எது ஒர்க் ஆகும், தெலுங்குல என்ன ஒர்க் ஆகும், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓடிடிங்கிறது லைக் இஃப் யூ லுக் அட் இட், இது ஒரு 2 வருஷமாக தான் வந்து எஸ்பெஷலி பேண்டமிக்கில் தான் வந்து இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ பேண்டமிக்கில் தான் தேட்டர் எல்லாமே டேரெக்டாக ஓடிடி ரிலீஸ், உங்களுக்கு ஓடிடியில் உட்காந்து படம் பார்க்கறதுங்கிற ஒரு கான்செப்டே உருவாயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ ஸ்டில் கோ வித் த பிளே புக் ஆஃப் தியேட்டர்ஸ். ஸோ தியேட்டரில் என்ன ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கணும் அதே மூமெண்ட்ஸ் தான் நான் வந்து இது ஓடிடிக்கு நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ ப்ராபப்ளி ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் நம்மளுக்கு ஓடிடியில் இதை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க என்ன எதுன்னு அதே மாதிரி உங்களுக்கு தேட்டருக்கு வர மாதிரி ஒரு ப்ராப்பர் டேட்டாஸ் கிடச்சி அனலைஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ப்ராப்ளி அது கொஞ்சம் ஓடிடிக்குன்னு வேறு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் ப்ராப்ளி வரலாம். ஸோ காஸ்டிங் டிசிஷன்ஸில் ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து ஐஸ்வர்யா மேம் தான் இருந்தாங்களா உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக வந்து நான் இந்த ஸ்கிரிப்ட் நான் முதல்ல ரொம்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். அப்போ வந்து பல பேர்த்த வச்சு பிளான் பண்ணோம், நிறையா பேர் ஓகே சொன்னாங்க, நிறையா ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் வந்தாங்க, பட் ப்ரொடக்ஷனாக ப்ராப்பராக எதுவும் அமையல. ஸோ அதனால் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை தூக்கி வச்சுட்டு லைக் நான் மூவ் ஆன் வித் அது எனக்கு விஜய் சேதுபதி தான் வந்து திரும்ப ரிமைண்ட் பண்ணார். என்ன வேதாளம் சொல்லுறது நின்று நான் ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருந்த டைமில் ஏன் அந்த படம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ பூமிக்கு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதுலேருந்து தான் வந்து இதாச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஆப்வியஸாக வேதாளம் சொல்லும் கதை முடிச்சோடனே ஸோ உங்கள் ஐஸ்வர்யாவோட அறிமுகம். ஸோ அந்த டைமில் வந்து லைக் வி வர் டாக்கிங் அ லாட். இப்போ அந்த சமயத்தில் ஐஸ்வர்யாவும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சும்மா ஒரு நாள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வந்துட்டு சும்மா சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சோஃபாவில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். கதை பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது கதை இருந்தால் சொல்லியா அப்படின்னு அவர் சொன்னார், ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் கதையாக சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபீமேல் சென்ட்ரிக் கதையில் ஒரு நல்ல கதை இருக்கு கேட்குறியா அப்படின்னு சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து சும்மா ஒரு 1/2 hour நரேஷன் கொடுத்தோடனே சூப்பராக இருக்குது இந்த கதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்போ எங்ககிட்ட ப்ரொடியூசர்லாம் இல்லை, சும்மா நான் அதே தான் சொன்னேன். நான் எனக்கு வந்து இந்த பிரச்சனையே வந்து இந்த படத்துக்கு யாரும் ப்ரொடியூசர்ஸ் வரல. ஏன்னா சரி ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நிறைய பேர்த்துனால இந்த படமாக எப்படி இருக்குன்னு கன்சீவ் பண்ண முடியல. நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் பிரச்சனை. ஆக்டர்ஸ் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஓகே ஒரு எக்கலாஜிக்கல் த்ரில்லர் அது எப்படி என்னங்கிறது வந்து கன்சீவ் பண்ண முடியல. ஸோ அதனால் எந்த ப்ரொடியூசர் இருந்தாலும் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஆனால் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா தெரியல. ஓகே கமர்ஷியலாக வந்து எல்லாருக்கும் இல்லை வந்து விஷுவலாக எப்படி வரும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அங்கேயே தெரியும் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இட்ஸ் லைக் சரி அதனால தான் ஒரு பாயிண்ட் தூக்கி வச்சிட்டேன் நான். ஸோ பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். எனக்கு ஆஸ் அ ஸ்கிரிப்ட் ரைட்டராக எனக்கு விஷுவலாக அந்த படம் தெளிவாக இருக்குது. இட்ஸ் லைக் இன்னும் ஃபிலிம்குள்ளே தான் வரல அவ்வளோதான். ஸோ மைண்டில் தெளிவாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு இருந்ததுனால ஸோ வி தாட் லைக் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஐஸ்வர்யா வந்து அதை பற்றின எதுவும் யோசிக்காதீங்க, நாங்கள் டேட்டு கொடுக்குறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் பேமெண்ட் பற்றி எதுவும் யோசிக்காதீங்க சொல்லிட்டு ஷி கேவ் மீ டேட்ஸ் அண்ட் வி டிட் அ ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சேது வந்து திரும்ப கூப்பிட்டு ஆஃபீஸ் வர சொன்னால் மீட் பண்ணிட்டு இன்னும் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, ஏன்னா ஏற்கனவே ஒரு படம் ஆரம்பிச்சு நின்றுருக்கு, எதுக்கு இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து நானும் கார்த்திகேயனும் வந்து லைக் வி வர் ஆல்ரெடி டாக்கிங் ஃபார் சம் அதர் ப்ராஜெக்ட். ஒரு சேது ரெஃபர் பண்ணி தான். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பேசிகிட்டு இருந்த டைமில் வந்து அண்ட் லைக் வி ஹேட் அ ரியலி குட் வைப். ஸோ அப்போ வந்து ஒரு சேது சொன்னார், உங்களுக்கு
உங்கள் கார்த்திகேயன் ஓகே தெரியும் தெரியல, நான் இப்போ சொல்கிறேன், நான் பேசுகிறேன், நீங்கள் முதல்ல அதை விடுங்க, நீங்கள் ப்ரொடக்ஷன் விஷயம்லாம் பண்ணாதீங்க இப்போ அப்படின்னாரு. அண்ட் டு பி ஆனஸ்ட் தட் வாஸ் த பெஸ்ட் அட்வைஸ் தட் ஐ எவர் காட் இன் மை லைஃப். இந்த படம் ஏன்னா எங்கள் ப்ரொடக்ஷனில் போகாமல் இருந்தது. ஏன்னா ஆரம்பிச்சது எப்படி போயிருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ப்ரீவியஸ் ஃபில்மோட பேகேஜ் மற்றபடி அது எப்படி இது பண்ணிப்பேன்னு தெரியாது. பட் த மொமெண்ட் like I came to him, like I gave a narration. Within 1.5 months வந்து we were in set. Okay. So that is like all credit goes to கார்த்திகேயன். என்னன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்சஸ் பேகேஜஸ்லாம் வச்சு ப்ரொடியூசர்ஸ்னாலே இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, எதையும் புரிஞ்சுக்க, எனக்கு ரொம்ப நிறைய பேகேஜஸ் இருந்தது. ஸோ அதனால் அப்போ கூட நான் ஃபர்ஸ்ட் கூட பேசும்போது கூட நம்ம என்ன கார்த்திக் நாங்கள் ப்ரொடக்ஷன் நாங்கள் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம். ஸோ கார்த்திக் வந்து சொன்னா, சரி கார்த்திக் யூ டோன்ட் நோ அஸ் சொல்லிட்டாரு. நான் சொல்லிட்டேன், இல்லை கார்த்திக் எனக்கு தான் இருந்தாலும் வந்து எனக்கு மற்ற ப்ரொடியூசர் யூ டோன்ட் நோ அஸ், லைக் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இட்ஸ் லைக் ஆல்சோ லைக் ஒன் திங் தட் ஐ ஷுட் டாக் அபவுட் இஸ் டீம், அசோக், மதன். ஸோ அவங்க the way that they sat down and like அவங்க மெட்டிகுலஸாக அவங்களோட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் என்னன்னு இவர் ஆக்சுவலி சொல்லிட்டு போயிட்டார். அசோக் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம், இது என்ன அது ப்ரொசீஜர் சொல்லிட்டு போயிடுங்கன்ட்டார் அவர். அசோக் வந்து உட்காந்து எல்லாம் அவரோட எக்ஸல் ஷீட்ஸை ஓப்பன் பண்ணி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓ சரி ஓகே இதுக்கு மேலே பேச வேணாம்னு சொல்லிட்டு லைக் we started doing the film. And அதுலேருந்து வந்து ஒரு ஸ்டேஜஸும் வந்து the way they executed. So like we are actually like lucky to have them on board. ஏன்னா எனக்கு லிட்டரலாக எந்த தலைவலியுமே இல்லை. ஸோ நான் அழகாக வந்து as a டைரக்டராக ஜாலியாக வெறும் டைரக்டராக மட்டும் இருந்தால் அது என்ன பெனிஃபிட்ஸுங்கிறது நான் கார்த்திகோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். லைக் ஏன்னா உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும். கார்த்திக் சார், இப்போது அவர் சொன்னா இல்லையா மற்ற ப்ரொடியூசர்ஸ்னால விஷுவலைஸே பண்ண முடியலன்னு, உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது அவர் சொன்ன கதையை? அண்ட் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆச்சா? இல்லை, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் நான் பேசுகிறேங்க. என்னென்னா நாட் எவ்ரிபடி அவங்களுக்குன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும்ல. ஸோ நான் அது எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்ட்டுமே சொல்லுவேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ சிட் இன் அ பொசிஷன் வேர் ஐ டிசைட் தட் ஐ லைக் தட் ஸ்டோரி ஆர் நாட். ஏன்னா அந்த ஸ்டோரி மே டூ ஒண்டர்ஸ் சம்வேர், பட் ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ சிட் இன் அ பொசிஷன் டு விஷுவலைஸ் இட். அப்படின்னு நான் ரன் த்ரூ பண்ணுவேங்க எல்லாமே. நான் வந்து கேட்கும்போது என் மைண்டில் ஒன்று ரன் த்ரூ பண்ணுவேன். ஆப்வியஸாக எனக்கு பிடிச்ச பிறகு இட் கோஸ் டு கார்த்திக் சுப்ராஜ், பிகாஸ் கார்த்திக் சுப்ராஜ் இஸ் த கிரியேட்டிவ் கை, த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி. ஐ மே பி an operational guy, producer. I have my efficiency in meticulously doing other things. பட் க்ரியேட்டிவாக கார்த்திக் இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்னை பாஸ் பண்ணோடனே நான் ஒரு செக் அங்கேயும் வச்சுக்குவேன். ஏன்னா திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல், வாட் யூ ஃபீல், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த விதத்தில் வந்து இந்த கதை கேட்ட உடனே I really felt like, I was able to visualize that we are doing something very socially responsible, which is very important for us as a company. And we always have a USP. நாங்கள் ஏன் இந்த படம் பண்ணணும்னு இப்போ ஐஸ்வர்யா மேம் சொன்னாங்களே, வாவ் ஃபேக்டர் மாதிரி நாங்கள் ஒரு படத்துக்கு ஒரு USP ஃபேக்டர் வச்சுருக்கோம். அந்த ஃபேக்டர் இந்த படம் வரும்போது எல்லாருமே பேசுவாங்க. ஸோ ஆல் பாக்ஸஸ் டிக் ஆக்சுவலாக. அதனால் we were happy. And இவர் அஃப்கோர்ஸ் தேங்க்யூ ரதி. அண்ட் பட் த மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுற இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது இருக்கு இல்லைங்களா, அது ஒர்க்ஸ் போத் வேஸ். இது ஒரு பக்கத்தில் மட்டும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் இல்லை, அதுக்கான சினர்ஜி இஸ் ஆல்சோ ஆன் த அதர் சைட் ஆஃப் இட். ஸோ ஐ வுட் லவ் டு தேங்க் ரதி ஃபார் தேட். இப்போது 25th ஃபிலிம் இது உங்களுக்கு தமிழில். இப்போது இந்த 25 படங்கள் லுக்கிங் பேக், ஒரு தமிழ் தெரிஞ்ச ஹீரோயினா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இந்த பொசிஷன் வந்து கஷ்டப்பட்டீங்க, அது ஈஸியாக இருந்தது? ரொம்ப கஷ்டங்க. அதனால் நான் தமிழ் தெரிஞ்சேங்கிறத நான் மென்ஷன் பண்ணேன். இங்கே ஃபஸ்ட்டு தமிழ் பேசுகிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மி ஐ திங்க். பட் நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2011-12 ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி. நவ் வி ஆர் இன் 2021. நான் அந்த டைமில் சினிமாவை பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்கும்போது தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஆக்சுவலாக நான் வரும்போது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ ஆல் டுகெதர். அப்போ வந்து சுத்தமாக தமிழ் பேசுகிற போனோங்கன்னா ஒதுக்கி அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஆனால் இப்போ த இண்டஸ்ட்ரி ஹவ் சேஞ்ச் ஸோ மச். லைக் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் லைக் ஸ்டோன் பெஞ்ச், ஸோ மெனி கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஹவ் கம் இன். தேவ் கிவிங் இப்போ வந்து நிறைய டேலண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ரியலிஸ்டிக் படங்கள் பண்ணுறாங்க. இப்போது ஒரு விஷயங்க, நான் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்துருக்கேன், கன்னடா இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்துருக்கேன்.
ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்துருக்கேன். ஓகே, அங்கே வந்து தே கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு ஆக்டர். அவங்க லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நானே வந்து 2-3 படம் வந்து எனக்கு ஒரு மலையாளம் படம் ரீசெண்டாக வரும்போது மலையாளம் பேசுவீங்களா அப்படின்னாங்க. மலையாளம் சுத்தமாக வராதுங்க. they didn't take meங்க. they were very clear, லாங்குவேஜ் தெரியணுங்க, இல்லை ரொம்ப கஷ்டம் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறது. நேச்சுரல் அது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஹிந்திலையும் எனக்கு நடந்திருக்கு. ஹிந்தியில் ஆடிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தெல்சே இல்லை லாங்குவேஜ் தெரியலனா கொஞ்சம் கஷ்டம், லாங்குவேஜ் தெரியல we will also be comfortable அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருந்தாங்க. அது வந்து எனக்கு நிஜமாலே நான் லாங்குவேஜ் தெரியாமல் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருக்கேன், மலையாளத்தில் 2 படம் பண்ணியிருக்கேன். எனக்கு லாங்குவேஜ் சுத்தமாக தெரியாது. ஆஸ் அன் ஆக்டராக என்னால் 100% கொடுக்க முடியல லாங்குவேஜ் தெரியாமல். அண்ட் ஐம் நாட் அன் ஆக்டர். ப்ராம்ப்டிங் எடுத்து என்னால் நடிக்க முடியாது. யாராவது பக்கத்தில் பேசினாலே யாராவது சைலண்ட்டாக இருங்கப்பா, இருக்கிற டைலாக்லாம் மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நான் அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நோயிங் லாங்குவேஜ், நம்ம ஊர் ஹீரோயின்ஸு, நம்ம ஊர் கலரில் இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை, அதுதானே ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம். என்விரான்மெண்டல் மெசேஜ்ன்ற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணார். படத்தில் பொதுவாக மெசேஜ் சொல்கிறதுங்கிறது பர்சனலாக எனக்கு வந்து எதுக்கு மெசேஜ் சொல்லணுன்ற மாதிரி இருக்கும், எதுக்கு எல்லாம் மெசேஜ். ஸோ உங்களுடைய பர்சனல் டேக் என்ன ஒரு படத்தில் மெசேஜ் சொல்லணும்? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக மெசேஜ் சொல்கிறதுல வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை, உடன்பாடு கிடையாது. அதுதான் நான் ஆக்சுவலாக லாஸ்ட் இன்டர்வியூல கூட சொன்னேன். பட் உங்களுக்கு என்னன்னா லைக் த ஸ்டோரி வில் டெல் யூ சம்திங். எனக்கு வந்து அங்க வந்து திடீர்னு உட்காந்துட்டு இதுனா என்ன தெரியுமா, பிபிடிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டு சொல்றது எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. பட் உங்களுக்கு அந்த ஸ்டோரிக்கல் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரியோட சோல் வந்து அதுக்குள்ள இருக்காது. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அட் த சேம் டைம் அதான் நான் சொன்ன மாதிரி, ஸோ என்னோட ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து whatever like I wanted to say, like I've already said it through my work. எனக்கு அதை தாண்டி வந்து எனக்கு அது படத்தில் என்ன மெசேஜ் சொன்னேன், அது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து சமுதாய கருத்தை வந்து எனக்கு மைக்க பிடிச்சி பேசுறதுலையும் எனக்கு விருப்பம் கிடையாது எனக்கு. ஓகே சார், இந்த ஈக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து எப்படி காயின் பண்ணீங்க? இந்த படத்துக்காக பிச் பண்ணதா இல்லை? இல்லை நாங்கள் ஆக்சுவலாக வந்து எனக்கு யூஸ்வலாக எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் ஸ்டிக்கிங் டு சர்டன் ஜான்ரா. எனக்கு அந்த ஒரு ஓகே இந்த ஜான்ரா எனக்கு ஸ்டிக் பண்ணுறது வந்து பெரிய விருப்பம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டோரியோட ஃப்ளோ, ஸோ வாட் தட் ஸ்டோரி டிமாண்ட்ஸ் ஆர் வாட் தட் ஒரு பர்டிகுலர் எமோஷன் ஆர் மூட் டிமாண்ட்ஸுங்கிறதுல தான் வந்து ஸோ அதுதான் வந்து ஜான்ராவை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் நாட் த அதர் வே அரவுண்ட். இல்லை இப்போ படத்தை செல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன்சியான டேர்ம் தேவைப்படுதா, அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, இது வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஆக்சுவலாக இந்த டேர்மே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட்டாக சஸ்பென்ஸாக வச்சிருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் லைக் வி ஹேட், பிகாஸ் இட்ஸ் நாட் அ ரெகுலர் ஹாரர். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் நாட் லைக் அ ஹாரர். இட்ஸ் நாட் அ ரெகுலர் ஹாரர். ஐ ஹேட் ஜம்ப் ஸ்கேர்ஸ். நான் திருப்பி சொல்லிடுறேன். அண்ட் எனக்கு வந்து என்னன்னா எனக்கு யூஸ்வலாக வந்து எனக்கு ஏதாவது ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கும்போது ஜம்ப் ஸ்கேர்ஸ் திடீர்னு சவுண்ட் வருதுன்னா நான் இரிட்டேட் ஆகிடுவேன். எனக்கு யூஸ்வலாக சில பேர் வந்து பூ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு அது பயப்படுத்த எரிச்சல் தான் உண்டு பண்ணும். இப்போ எதுக்கு காதுகிட்ட வந்து கத்துனேன் வர மாதிரி காமெடி எக்ஸாக்ட்லி. எனக்கு அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப கோரமாக வருது, எனக்கு அதை பார்த்தா எனக்கு அறுவர் பார்த்தா பயமாக இருக்காது எனக்கு. ஸோ வி டிசைடட் கான்ஷியஸ்லி வி டிசைடட் டு ஃபியூ திங்ஸ் ஆக்சுவலாக. எந்த இடத்துலையுமே ஜம்ப் ஸ்கேர் கிடையாது உங்களுக்கு, எந்த இடத்துலையுமே திடீர்னு ஒன்று வந்து குதிக்கிறதோ. ஸோ ஃபியர் வந்து இட் ஹாஸ் டு பி இன்ஜெக்டட். லைக் யூனோ உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இட் ஹாஸ் டு க்ரீப் இன். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் அமைச்சோம். அட் த சேம் டைம் எனக்கு வந்து அந்த 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 ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டாக எந்த வகையிலும் வந்து எனக்கு வந்து அசிங்கமாக காட்டுறது, அருவருப்பாக காட்டுறது வந்து எனக்கு பொதுவாகவே வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் ஸ்க்ரீன் ஹைஜீன். ஸ்க்ரீன் ஹைஜீன் இஸ் சம்திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் என்னதான் ரியலிஸ்டிக்காக பண்ணாலும் யூ டோன்ட் ஷோ சர்டன் திங்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். ஓகே, லைக் ஃபில்ம் நீட்ஸ் டு ஹேவ் அ சர்டன் ஹைஜீன், ஃபில்ம் நீட்ஸ் டு ஹேவ் அ சர்டன் எஸ்தெட்டிக்ஸ், எனி ஆர்ட் ஃபார்ம் நீட்ஸ் டு ஹேவ் அ சர்டன் எஸ்தெட்டிக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு இந்த அருவருப்பான பேயை காட்டுறதுலையோ அசிங்கமான பேயை காட்டுறதுலையோ இல்லை ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை காட்டுறது எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. அதனால் வந்து என்னென்னா, ஸோ வி இன்ஃபேக்ட் லைக் மெட்டிகுலஸ்லி work to show all the scary things beautifully. It's actually the beauty can also scare you. Okay. So இதுதான் வந்து எங்களோட ஸோ அந்த ஒரு ஐடியா தான் இந்த ஃபில்ம். ஸோ இன்னொரு விஷயம் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சிருக்க மாதிரி இருக்கு, அபய் டியோல் நடிக்கிறாருன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இந்த படத்துலயா? இல்லை அது வேதாளம் சொல்லுங்க கதை. ஓகே இல்லை எதை எடுத்தாலுமே வந்து நல்லா இருந்திருக்கும்ல. இல்லை ஆக்சுவலாக வந்து அபய் டியோலுமே பண்ண வேண்டியது இந்த படம். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து ஹிந்தியில் பிளான் பண்ணோம் அந்த படத்தை. ஏன்னா அவரோட ப்ரொடக்ஷனில் பிளான் பண்ணார். அது பெரிய சீசனில் நடக்கல அது.
So Abhay Deol, it's like, you know, again he's like a family to us. It's like, you know, we are very close. And நாங்க சேர்ந்து தான் வேதாளம் சொல்லும் கதை ப்ரொடியூஸ் பண்ணோம். வேதாளம் சொல்லும் கதை ப்ரொடியூஸ் பண்ணோம். அது நடிச்சார் அவரு. இல்ல இந்த படத்துல அவர் நடிக்கிறார். அது தப்பான கூகுள்ல போட்டாலே வந்து காஸ்டிங்ல வந்து என் பேர் போட்டாலே அபயோட பேரோட லிங்க் படத்தை போய் சர்ச் பண்ணும்போதும் காஸ்ட் மெம்பர்ஸ்ல வந்து இவங்க பேரு அவரோட பேர் எல்லாமே வருது. மேபி மொத்தமா 2 படத்தை மிக்ஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் பூமிகா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ நல்ல ஸோ ரிவ்யூ மச். பண்ணுங்க. இவங்க 2-3 படம் இந்த கலிகுழி ஊத்திருக்காரு. உங்க மேல எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் ஹோஸ்டிங் அஸ். Thank you.